யாரு செட்டிங்கா? கோமதியே, கோமதியே, கோமதி. எதுக்குங்க இப்ப இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னது இது பயங்கர மேக்கப்ல வந்திருக்கிறா? யாரை பார்க்க போறேன் நினைச்சேன் நானு. எனக்கு ஏற்கனவே சந்தேகம். இப்ப வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுட்டே. யாரவன்? யாரவன்? ஹீரோ அனில்குமாருங்க. அனில்குமாரா? அனில்குமார் எப்போ இங்க வராரு? நாளைக்கு நைட்டு வராரு. அதுக்குதான் இப்ப நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஓ, நாளைக்கு நைட் அந்த மீட்டிங் சொன்னாங்களே அதுக்கா? அதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவன் ரெடி ஆகுதா? உங்களுக்கு தெரியாதுங்க, நான் அவரை பாக்குறதுக்கு எவ்வளவு காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? சின்ன வயசுல இருந்து நான் அவரை லவ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? ஐ, நல்ல ஐடியாவா இருக்கே. ஐயோ, நான் தப்பிச்சிருப்பேன். அனில்குமார் மாட்டியிருப்பாரு. ஆமா, கூட வருஷா வருதா? வர்ஷாவா? அது யாரு? அது யாரா? பார்த்தது கிடையாது. ஹீரோயின். நான் சின்ன வயசுல இருந்து வருஷாவை லவ் பண்றேன். அதை தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஒன்ன பண்ணிட்டேன். உங்க மூஞ்சிக்கு வர்ஷாவா? நானே ரொம்ப அதிகங்க உங்களுக்கு. ஓ, அனில்குமாருக்கு இந்த மூஞ்சா? தேவையில்லாம பேசாதீங்க. நான் மீட்டிங்க்கு போகணும். அவரை மீட் பண்ண போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இருக்கட்டும், அது நாளைக்கு தானே. இன்னைக்கே கிளம்பி போய் என்ன பண்ண போறா? அதெல்லாம் போக கூடாது. என்னது போக கூடாதா? நீங்க யாரு அதை சொல்றதுக்கு? நான் யாரு அதை சொல்றதுக்கா? நான் முக்கியமா அனில்குமார் முக்கியமா? எனக்கு அனில்குமார் தாங்க முக்கியம். ஐ லவ் அனில்குமார். என்னங்க போக கூடாது. உங்களுக்கெல்லாம் என் தலைவன் சாங் தான் கரெக்டா இருக்கும். என்ன சாங்? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நான் மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், போ போ போ. ஐயோ, தலைவரை பார்க்க போறோமே. டைம் ஆயிடுச்சு போவோம். எங்க அனில்குமாரை பார்க்க போறான்னு சொன்னா ஒரு நாள் ஆகி போச்சு. ஆளைய காணும். இன்னைக்கு தான் வரான் அந்த ஆளு. அதுக்குள்ளார போயிட்டு எங்க போன? ஹலோ, என்னங்க சொல்லுங்க. எங்கம்மா போன? என்னம்மா நேத்தே கிளம்பி போயிட்ட? எப்போ வருவ? ஏங்க நான் வருவேங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் வேலையை பார்க்கணுமா? சரி, என்ன அனில்குமார் வந்துட்டாரா? இன்னும் வரலங்க. நான் அவரை பார்த்துட்டு தான் வருவேன், எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி. இன்னும் வரலையா? சரி, பார்த்துட்டு சீக்கிரம் வந்துரு. நல்லா வர போனை வைங்க ஃபர்ஸ்ட். என்ன இப்படி நாய் மாதிரி கொதுறா? ஹலோ, என்னம்மா ஃபோன் பண்ற? சார், கோமதி உங்க வைஃப் தானே? அவங்க ஹஸ்பண்ட் தானே சார் நீங்க? ஆமாங்க, கோமதி என் வைஃப் தான். நீங்க யாரு? நான் டாக்டர் பேசுறேன் சார். டாக்டரா? ஆமா சார், எக்ஸ்மே ஹாஸ்பிடல்ல இருந்து ஃபோன் பண்றோம். உங்க வைஃப் கிட்டலாம் இருக்காங்க. ஏங்க கோமதிங்க கொஞ்சம் முடியெல்லாம் கொஞ்சம் விரிச்சு போட்டுக்கிட்டு என்ன கலர் சுடிதாரு? ஆமா, நீல கலர் சுடிதார் போட்டு போச்சு. ஆமா சார். இல்ல ஆளகில மாத்தி சொல்றீங்கன்னா, ஏன்னா உங்க வைஃப் தான். என் பொண்டாட்டி வந்து அனில்குமாரை பார்க்க போயிருக்கா. ஆமா சார், அங்க போய் தான் 50 பேர் ஏறி நின்னு அனில்குமாரை பாத்துருக்காங்க. 50 பேர் என் பொண்டாட்டி மேல ஏறி நின்னு அனில்குமாரை பார்த்தானுங்க. ஆமா சார். ஹாஸ்பிடல்ல இருக்கறாளா? ஆமா சார், சீக்கிரம் வாங்க சார். ஐயோ கோமதி, சொல்ல சொல்ல கேட்காம அனில்குமார்னு போனியே, இப்போ கோமால கிடைக்கிறியே, நீ எப்ப எந்திரிப்ப கோமதி? கோமதி, நான் பேசுறது கேக்குதா கோமதி? கோமதி. 20 years later. Flying on the moon. When will you get up? When will you get up? கோமதி, எஞ்சிட்டியா? கோமதி எஞ்சிட்டியா? பரவாயில்ல. குச்சிட்டியா? அதை எடுத்துரு. அப்பதான் பேச முடியும். மடி. ஏங்க நான் எங்க இருக்கேன்? நம்ம வீட்டுல தான் இருக்கிற. எனக்கு என்ன ஆச்சு? நல்லா கேட்டியே கோமதி, நல்லா கேட்டியே. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு பாட்டு பாடிட்டு அனில்குமாரை பார்க்க போனியே, அங்க ஒரு 50 பேர் உன் மேல ஏறி நின்று அனில்குமாரை பார்த்துட்டானுங்கம்மா. அதோட 20 வருஷமா நீ கோமால இருந்த. தோ பாரு, 2045 ஆகி போச்சு பாரு. 2045? அப்ப என் முடியெல்லாம் நரைச்சிருக்கோம்ல? ஆமா, என் முடியும் நரைச்சு போச்சு, உன் முடியெல்லாம் நரைச்சு போச்சு. நீ அன்னைக்கு அந்த பாட்டு பாடி இருக்க கூடாது. நான் மிதிச்சா தாங்க மாட்டேன், 20 வருஷம் எழுந்திரிக்க மாட்டேன்னு பாடி இருக்கணும். 20 வருஷம் கழிச்சாவது ஏஞ்சிய கோமால இருந்து. அதை விடுங்க, என் அனில்குமார் சிஎம் ஆயிட்டாரா? அனில்குமாரா? அன்னைக்கு ஓடினவர் தான் இன்னைய வரைக்கும் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. ஐயோ, நான் அனில்குமார சிஎம் ஆக்காம விட மாட்டேன். 20 வருஷம் கழிச்சு கூட இன்னும் அந்த ஆவேசம் இருக்க. ஒரு நிமிஷம் இருமத வரேன்.
என் அனில்குமார் சிஎம் ஆகணும், கண்டிப்பா ஆகணும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. ஏங்க என் அனில்குமார் சிஎம் ஆயிடுவார்ல, கண்டிப்பா ஆயிடுவார்ல. நான் எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ண போறேங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து வெயிட் பண்ணுங்க. நல்லா இருக்கிற நாட்டை கெடுக்கணும் உனக்கு, அவ்வளவுதானே? என்ன சொல்றீங்க? இருங்க ஒரு நிமிஷம் இரு. நீ கோமால இருக்கிறது தான் நல்லது. இதுக்கப்புறம் ஏந்திரிக்கவே கூடாது. அனில்குமார்ன்ற அனில்குமார் அப்படியே இரு. நினைச்சேன் நான், எனக்கு ஏற்கனவே சந்தேகம். இப்ப வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுட்டே. யாரவன் யாரவன்? மூஞ்ச பார்த்தாலே சிரிப்பு சிரிப்பா வருது. அப்ப மூஞ்ச பார்த்தா மட்டும் எனக்கு சிரிப்பு வரலையா? சொல்ல. நானே ரொம்ப அதிகங்க உங்களுக்கு. அனில்குமாருக்கு நீ நல்ல ஐடியாவா இருக்கே. ஐயோ நான் தப்பிச்சிருப்பேன், அனில்குமார் மாட்டியிருப்பாரு. ஓ அனில்குமாருக்கு இந்த மூஞ்சா? ஏங்க தேவையில்லாம பேசாதீங்க. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆகுதுங்க. நான் அவரை போய் நேர்ல பார்க்கணும். நாளைக்கு தான் உனக்கு. ஐ லவ் அனில்குமார். ஐ லவ் அனில்குமார். எப்போ நான் தானே சிரிப்பேன் இப்படி? இல்லை இன்னைக்கு நல்லா சிரிச்சா அதே மாதிரி ஒரு பெட்ல சிரிச்சுடு. கோமதி and you when will you get up? ஏஞ்சிட்ட மூக்குல இருக்கிறத எடுத்துரு. அப்பா டக்குனு புடுங்க மூக்குல இருந்து. அப்புறம் என்ன பேரடா என்னோட மூக்குல இருந்து எடுத்துறேன் புடுங்க. எடுத்துரு. கண்டிப்பா ஆகணும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. நீ கோமா நானே சொல்லிக்கிறேன். கோவால இருக்கிறதா நல்லது. क्या रे सेटिंग का